உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளே இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன், அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா எப்பா செமையா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிதுனத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் ஆரம்பம். அப்படிதான். ஏன்னா போன மாசமே நான் சொன்னேன், கொஞ்சம் ராசிநாதன் வலு குறைவா இருக்காருப்பா, வக்கரமா இருக்காரு, அதனால நீங்களா போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காதீங்க. நீங்களும் ஆமா நீங்க இந்த தடவை அவ்வளவுதான் செம்ம. இது வரைக்கும் இல்லாம இந்த 12 ராசில யாருக்கு ஓரளவுக்கு அப்பாடி நிம்மதி பெருமூச்சு இந்த மாசம் விட்டுக்கலாம் அப்படின்னா மிதுனத்துக்கு தான். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய முயற்சிகள், புதிய தொழில் வாய்ப்பு, விட்டுட்டு போன வேலையெல்லாம் திரும்ப கிடைக்கிறது, ஏதோ கண்ணுக்கு தெரியுது ப்ரமோஷன் தரேன்னு சொல்றாங்க ஆனா தரமாட்டுறாங்க அப்படின்னு அதற்கான வாய்ப்புகள் வர்றது, ரொம்ப நாளா எங்க வீட்டுல சொத்து பிரிக்கிறது அதெல்லாம் பிரிக்கிறது, ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கேன், நினைச்சது நடக்கவே மாட்டேங்குதுன்னு போயிட்டு ஒரு மாதிரி அங்காய் படைத்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் மாறி அப்படியே புடங்காயுதமா இருக்க போகுது. தமிழ்ல சொன்னாதான் எனக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு சூப்பர். மிதுனத்துக்கு சனி வக்ரமானது மிகப்பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா 10ஆம் இடத்துல உட்காந்து கர்மஸ்தானத்துல இயங்குது ரைட்டா தப்பானா எஸ் அப்கோர்ஸ் அவங்க கர்மிக்கல் பதிவு அது இயங்க போகுது. இருந்தாலுமே சனி வக்ரம் ஆயிருக்கிறது அப்படின்றது தொழில் ரீதியாக ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறது, நல்ல விஷயத்தை நிகழ்த்த போகிறது. யாரெல்லாம் வேலை இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, வேலையில பிரச்சனைன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, என்னை போட்டு டார்ச்சர் பண்றாங்க, என்னை போட்டு அதை பண்றாங்க, என்னை கார்னர் பண்றாங்க அப்படின்னு மனதால யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருந்தீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இந்த மாதம். எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ராசிநாதன் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுவே ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு மாசம் ஆரம்பிக்கும் போது, அதுவே சூப்பர். 10க்கு செவ்வாயுடைய காம்பினேஷன். அவர் நம்மளுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. அவர் நல்ல ஒரு கெட்டவர் அதெல்லாம் விடுங்க. 11ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்துருக்காரு. ஓகே, பயங்கர ஸ்பீடா சில விஷயங்கள் நடக்கும். என்ன கொஞ்சம் கோவத்தை மட்டும் லைட்டா கண்ட்ரோல் பண்ணணும். இந்த தடவை நிறைய கோவம் வரும், டென்ஷன் வரும், எரிச்சல் வரும், இது மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமருவார். அதுவும் யாரோட? குருவோட சூரியனோட சேர போறாரு. கஜலட்சுமி யோகம் இயங்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நிறைய 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 மனசுல நினைச்சு ஆனா சொல்ல முடியாம அந்த கம்யூனிகேஷன் கேப் வந்ததுல அதெல்லாம் இந்த மாசம் நிவர்த்தி ஆயிடும். மிதுனத்துக்கு தடவை நான் பெருசா பாக்குறதே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஒரு சரியான விடயத்தின் மூலமாக நீங்க ஒரு கரெக்டா ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறீங்க. இதுதான் இந்த மாசம் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு மாசம் ஒரு 4-5 மாசமா மனசுல நினைக்கிறத வெளில சொல்ல முடியல, இல்லை நினச்சிட்டு போய் பேச போகும்போது அவங்க இல்லாமல் போகிறாங்க, அவங்க பிஸியாக போகிறாங்க. இப்படியே போன அமைப்பெல்லாம் மாறி இந்த மிதுனத்துக்கு நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, ஏற்கனவே சொன்னேன்,
ஒவ்வொரு இந்த மாசம் வந்து அவங்களுக்கு தான், இந்த மாசம் உங்களுக்கு தான். உங்கள நீங்க பார்த்துக்க போறீங்க. நம்ம வாழ்க்கைய எப்படி ஜெயிக்க போறோம்ன்றதுக்காக உங்களுடைய அப்படியே மாஸ்டர் பிரெயின், எனக்கு ரொம்ப புடிச்ச அந்த மாஸ்டர் பிரெயினோட நீங்க வந்து இயங்க போறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய நல்லவை தேடி வரும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இது என்னமோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த விஷயம் அதான் சொல்றேன் கம்யூனிகேஷன் கேப் சரியா போகுது. அது வீடா இருந்தாலும் சரி, அது உறவாக இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி. எல்லாருக்குமே பரவால்ல நேத்து வரைக்கும் பேசாத திடீர்னு அவரா வந்து பேசுறாரே அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்மள பிளேம் பண்ணிட்டு ஒரு மாரி கத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்த டீம் லீடரோ இல்ல வந்து மேனேஜரோ அவரா வந்து உங்ககிட்ட பேசுவாரு. இல்ல நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, நீங்க எல்லார்கிட்டயும் இந்த தடவ சுமூகமா பேச போறீங்க. 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறது அப்படின்றது, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய முயற்சிய குறித்து இருக்கும். இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நெறைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றது முக்கியம் இல்ல. சக்சஸ் பண்ணணும்ல. இந்த தடவ சக்சஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா திட்டமிடப்படி திட்டமிட்ட விஷயங்கள் நடந்தே தீரும். நெறைய இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள போறதுக்கான நேரம் இந்த தடவ ரொம்ப அபிரிவிதமா இருக்கு. 12ஆம் வீட்டு அதிபதி வேற நீச்சமா இருக்காரு. ரொம்ப சூப்பர். செலவு வராது. செலவு இந்த தடவ அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆறதுக்கான வாய்ப்புகள், வரவு அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரவு அதிகரிக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உடனே எனக்கு 5,00,00,000 வந்துருமா? எனக்கு 10,00,00,000 வந்துருமான்லாம் கமெண்ட்ல போடாதீங்க. நம்ம 10,00,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்வியல் இருந்தா 10,00,00,000 வரும். நம்பளே ரூ. 10,000 சம்பாதிச்சுட்டு 10,00,00,000 வருமானா அது எப்படி இருந்து வரும்? எல்லாத்துக்கும் ஒரு நியாய தர்மம் வேணும்ல பஸ். அதனால கொஞ்சம் வந்து நம்ம ரூ. 10,000 சம்பாதிச்சோம்னா ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 10,00,00,000 சம்பாதிச்சா ஒரு 10,00,00,000 எக்ஸ்ட்ரா வரும். அப்படியே டபுள் த மடங்கு என்ன நீங்க இது பண்றீங்களோ அதற்கான வாய்ப்புகள் இந்த தடவ வருவதற்கான அமைப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு பிசினஸோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ சக்சஸ். ஆல்மோஸ்ட் குருவுடைய பொசிஷன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து 4, 6, 8 இயக்கி கொண்டிருக்கிறார். சனியை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வேலை. யாரெல்லாம் சிஏ படிச்சுட்டு இருக்கீங்களோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் சூப்பர். கேமரா ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய, தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்தக்கூடிய, நீங்க மிதுன ராசி, மிதுன லக்னம் எதுவாக வேணா இருந்துட்டு போங்க. இந்த தடவ அதே மாரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, அத்தன மிதுன ராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட். நீங்க நெறைய வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க, நெறைய வண்டியோட கனெக்ட் ஆறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தன பேருக்குமே மிகச்சரியான உபரி வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய வந்து நடிப்பு துறையில இருக்கீங்க, பாட்டு துறையில இருக்கீங்க, பேச்சு துறையில இருக்கீங்க. அத்தன மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம். வருமான ரீதியாக எந்த இடத்துல தடை வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இத எப்படி சரி பண்ணலான்ற கிளாரிட்டி முதல் ஒரு 6 நாட்களுக்கு பிறகு நடக்கும். அதன் மூலமாக சரியான கோல சரியான பாக்கெட் பண்ணுவீங்க. நியூ பிகினிங் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிய கொண்டு போய் குடுக்கும். இப்ப பண்ணலாமா? அப்ப பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க. ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு இந்த மாசம் பண்றது எனக்கு தெரிஞ்சு மிதுனத்துக்கு அல்டிமேட். நெகட்டிவ் எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்னெசசரி என்னன்னா தலைமைத்துவம் சூரியன் வந்திருக்கா, நம்ம சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட்டா இருக்கும். அவங்க அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அத போய் நீங்க என்னதான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் உற்றுன்ட்டு போயிடுங்க. அதுக்கு பதிலா நீங்க உங்க தொழில்ல செஞ்சு காட்டிடுங்க அத. மிதுனத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்புமே அல்டிமேட்டா இருக்கு. செவ்வாய் நட்சத்திரத்து மேல செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் ஆறாரு. அதே மாரி ராகுவோட நட்சத்திரம், ராகு செம்ம என்ட்ரில சூப்பரா உட்கார்ந்திருக்காரு. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குருவோட நட்சத்திரத்துல குரு உச்சமா இருக்காரு. எல்லாமே அல்டிமேட். மிதுனத்த பொறுத்தவரைக்கும் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதாவது ஒரு டூர் போலாம், ஏதாவது ஒரு டிராவல் பண்ணலாம், எங்கேயாவது வெளில போலாம் அப்படின்ற மாரி இருக்கும். நெறைய கோவிலோட கனெக்ட் பண்ணுவீங்க. அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடக்கும் லைஃப். அந்த அன்எக்ஸ்பெக்டடான நடக்கக்கூடிய விஷயம் ஏன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துலயும், செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறதுன்றது ஒரு பவர்ஃபுல்லான பெர்சனா உங்கள மாத்த போறாரு இந்த ஒரு மாசம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெறைய வந்து கிளாரிட்டி, கிளென்ஸ் நடக்க போகுது. கிளாரிட்டி நடக்கும். கிளென்ஸ் நடக்கும். எப்போனா, இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படினா நோட் பண்ணிக்கோங்களேன். உங்கள அறியாம உங்க பேக்ல இருந்து, உங்க பர்ஸ்ல இருந்து, உங்க வீட்ல இருந்து எல்லாத்தையும் இந்த தடவ தூக்கி போட்டு கிழிச்சு எல்லா வேலையும் பண்ணுவீங்க மிதுனம். கிளீனிங் நடக்கும். மென்டலாவும் நடக்கும், பிசிக்கலாவும் நடக்கும், வீட்லயும் நடக்கும். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அது நீங்க பண்றீங்களா? இல்ல பிளானட் பண்ணும். சனி வக்ரமாயி இந்த வேலையெல்லாம் செவ்வனே நடக்கும். இதுவரைக்கும் வேலையில இருந்த பிரச்சனை சரியா போகுது. வேலையில ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இடம் மாறியே தீருவீங்க. வரவு வரும். பொருளாதார வரவு வரும். சந்தோஷமா இருக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். எதையோ ஒரு சாதிச்ச ஒரு பெருமை, ஒரு திருப்தி. அப்ப என்ன இருக்கும்? நெறைய பேருக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பேர் கிடைக்கும். மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா இருக்கும். ஒரு புது பிகினிங், புது இடம், புது ஊரு. அதே சமயம் திடீர்னு ஒரு அத குறித்த ஒரு மாரியான ஒரு என்ன பண்ணலாம்? என்ன பண்றேன்? என்ன பண்ணலான்ற பிளானிங். வாட் எவர் இட் இஸ் இந்த மாசம் ஃபுல்லா பிளானிங்லயே போகுது மிதுனத்துக்கு. அது அஃப்கோர்ஸ் உங்கள வந்து சக்சஸ கொண்டு போய் விடப்போகுது. போட்ட பிளானிங் வந்து இப்படி புஷ் ஆகாம, இந்த போட்ட பிளானிங் எல்லாமே சக்சஸ் ஆகுதுன்றது எவ்வளோ பெரிய குடுப்பன. அந்த குடுப்பனைய கிரகங்கள் உங்களுக்கு குடுக்க போறாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இல்ல. ஹெல்த் வைஸ் முதுகு தண்டுவடம் கவனம். காலு, முதுகு தண்டுவடம் 2மே வந்து மிதுனம் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் சனி காரகத்துவம். அவர் வக்கரமா இருக்காருன்றபோது இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே பண்ணுவார்.
அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். 12ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் நீச்சமா இருக்காருன்னா கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியா இருக்கும். நிறைய கிளீனிங் நடக்குதுன்ற போது சொல்ல வேணாமா? அது வீட்டுக்கும் வேலை பார்த்துட்டு வீட்ல வந்தும் வேலை பார்க்கக்கூடிய சினாரியோ மிதுனத்துக்கு உருவாகும். பிள்ளைகள் மூலமாக கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் போய் கேதுவோட சேர போறாரு. அது நம்மளோட 3ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகுது. நெறையா நெறைய 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 கொஞ்சம் பிள்ளைங்க லேசியா இருந்து கோவம் வரும். பிள்ளைகள் மூலமா ஏதோ ஒரு பிள்ளைகள் குறித்த ஏதோ ஒரு கவலை, இல்ல பிள்ளைகள் குறித்த ஏதோ ஒரு பெருமை வாட் எவர் இட் இஸ் இந்த 5ஆம் இடத்தோட ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆக போகுதுன்றத மட்டும் புரிஞ்சுக்கோ. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி தான் கொஞ்சம் நீச்சமாயி உட்கார்ந்திருக்காரு 4ஆம் வீட்ல. ஸோ அப்ப பிள்ளைகள் பத்தியோ, தன்னுடைய அடுத்து என்ன பண்ண போறோம்? வாட் நெக்ஸ்ட்? அப்படின்றத பத்தியான சில குழப்பங்கள் வந்துட்டு போலாம். ஆனா நீங்களே குழம்புனா எப்படி? நீங்க தான் உலகத்துக்கே குடுக்குற ஆட்கள். நீங்க குழம்பலாமா? ஸோ கரெக்ட்டா பிளான் போடுங்க. பிளான் பண்றத எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த தடவ நீங்க சும்மா அப்படி ஸ்ட்ரோக் வச்சாலே போதும். பால் 4 கவலையே பட வேணாம். அல்டிமேட்டா இருக்கு மிதுனத்துக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபென்டாஸ்டிக். நான் தான் லீடர்ன்னு வந்து சொல்லும். இல்ல என்ன லீடர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லும். என்ன வேன் லீடர் ஆக்கிட்டாங்க, ஸ்கூல் லீடர் ஆக்கிட்டாங்க, அது லீடர் ஏதோ ஒண்ணு பிள்ளைங்க வந்து இந்த தடவ நெறைய கதைகள் கேட்பீங்க. பிள்ளைங்க சொல்ற கதையெல்லாம் இந்த தடவ மிதுன ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க. பிள்ளைங்க வந்து நெறைய கதை சொல்லும். இல்ல நீங்க பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி, மாரல்லாம் சொல்லி ஏதோ ஒண்ணு பேசி நெறைய நேரம் இதுவரைக்கும் பிள்ளைங்களோட பேசாம இருந்த அமைப்பெல்லாம் இந்த தடவ உட்கார்ந்து பேசுறதுக்கான டைம் கிடைக்கும். நெறைய வந்து குழந்தைங்களோட ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த தடவ மிதுனத்துக்கு இயல்பாவே நிகழப்போகுது. அதன் மூலமாக ஒரு பூரிப்பு, ஒரு பெருமை எல்லாமே ஒரு சந்தோஷம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது இது எல்லாமே இந்த பிள்ளைகளுக்கு இந்த தடவ நீங்க அதிகமா காட்டுறதுக்கான நேரமா இருக்கு. ஓகே. இல்ல என் பிள்ளைங்க எங்கேயோ ஃபாரின்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, இங்க இருக்கான்னு சேர்ந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த தடவ மிதுனத்துக்கு கிடைக்க போகுது. ஓகே, கிளியர், ஃபைன். அதே மாரி 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு வெயிட் பண்றவங்களுக்கு திருமணம். அது ஆடி மாசம், ஆவணி மாசம் இல்லங்க. இந்த தடவ இத்தன நாளா கிடைக்கல 4 வருஷம் தேடுறோம், 5 வருஷம் இந்த மாசம் டக்குன்னு அமைஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்குள்ள திருமண வைபவம் குவா சத்தம் கன்ஃபார்ம். நெறைய பேர் வீட்ல கிரகப்பிரவேசம், வீடு மாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அது வேலையா இருக்கட்டும், அது வீடா இருக்கட்டும், என் ரூமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நாளை என்பதை பற்றிய நெறைய யோசனை வந்துட்டு போகும். அதுக்காக திட்டமிடுவீர்கள். அந்த திட்டமிடல் எல்லாம் வெற்றியை நோக்கி அமைப்பை கொண்டு வந்து குடுக்கும். ரொம்ப நல்ல டைம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றதே சூப்பர். 12 வருஷத்துக்கு ஒரு தடவ கடக்கூடிய அரிய ஜாக்பாட் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இத பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. 40லிருந்து 60 இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். நெறைய 1க்கு மேற்பட்ட வேலைய உங்கள பார்க்க வைப்பாங்க. நீங்க தான் இத பண்ணணுன்ற மாரி உங்கள்ட்ட கொண்டு வந்து குடுப்பாங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வேலைய சேர்த்து பாருன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட குடுப்பாங்க. அதுக்கு அவங்க குடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் உங்களால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு உங்கள பிரைஸ் பண்ணுவாங்க. அப்படியே நீங்க ஒரு ப்ரௌடா இருப்பீங்க. இந்த தடவ கொஞ்சம் அப்படியே ஏர்ல தான் இருப்பீங்க. நல்லா தான் இருக்கு மிதுனத்துக்கு. எந்த நெகட்டிவிட்டியும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆரோக்கியத்தில் அதீத கவனம் தேவை. யாரெல்லாம் வந்து சுகரோடையும், பிபியோடையும் கனெக்ட் ஆறீங்களோ, தயவு செஞ்சு சகோதர, சகோதரிகளே கெஞ்சி கேட்கிறேன். ஒழுங்கா மெடிசின் எடுத்துக்கங்க. சனி வக்ரமாகி கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ட கொஞ்சம் பாடாப்படுத்துவார். இந்த தடவ மிதுனத்துக்கு. அதே மாரி டென்ஷன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்கள ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ண வைப்பான். டென்ஷன் ஆக்க வைப்பான். யாரையாவது கடிச்சு சாப்பிட்றலாமான்ற மாரி கோவம் வரும். நம்பளோட ஸ்பீடுக்கு யாரும் இயங்க மாட்றாங்களே! அப்டின்ற மாரியான ஒரு நம்பளே எப்பயாவது தான் ஸ்பீடா இயங்குவோம். உண்மைய சொல்ட்டேனோ! சரி விடுங்க. அதனால வந்து இந்த தடவ அடுத்தவர்கள் மீதான ஒரு விமர்சனத்த மட்டும் வேணாம். ஏன்னா, அது வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்கி விட்டுரும். அப்ப நான் இவ்வளோ ஸ்பீடா இருக்கேன். நீ இப்படி மண்ணு மாரி உட்காந்துருக்க. ஏதாவது ஒண்ணு வீட்ல வாய விட்டுட்டு நம்ம வாங்கி கட்டிக்குவோம். அதனால 7ஆம் இடமும் கொஞ்சம் ஓகேவா இல்ல. அது எப்பயுமே தான் இல்ல. இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கும் செவ்வாயோட பார்வை வரனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதனால வந்து வீட்டுக்காரர்லாம் திட்டாதீங்க. மிதுன ராசிக்கார பெண்கள், அண்ணன்மார்களே நான் சொல்ட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபைன். அதே மாரி மிதுன ராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் கூட வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்கள், அதே மாரி உங்க தம்பிமார்கள், அண்ணன்மார்கள்ட்ட கொஞ்சம் வாக்குவாதத்த இந்த தடவ தவிர்த்துக்கிறது நல்லது. மத்தபடி எல்லாமே சூப்பர். பயங்கரமா எக்ஸ்பிரஸ் வேகத்துல ஜெட் வேகத்துல பறக்க போறீங்க. இந்த மாதம் அப்படின்றது ஒரு மாரி திருப்தியா இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைஞ்ச மாசமா இருக்கும். மிதுனத்துக்கு எதுவும் நெகட்டிவா இல்ல. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு போறீங்க. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம். தலையில் பிறைசூடி அம்பிகை வழிபாடு அல்டிமேட்டா இருக்கு. நெறைய பேருக்கு இந்த காமாட்சி அம்மனுடைய பிரசாதம் கிடைக்கிறது, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது, அம்பிகை பத்தியான ஒரு பேச்சு வருது, மீனாட்சியை பத்திய ஒரு தகவல் கிடைக்கிறது. ஏன்னா அவ தான் மந்திரினி. புதனோட இயக்கமே அவதான். அதனால இந்த மாதிரியான அம்பிகையுடைய வழிபாடு, அம்பிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த தடவ உங்க மனதை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக அமையும். அம்பிகை வழிபாடு பண்ணீங்கன்னா, இந்த தடவ அல்டிமேட்டான பலன் உங்கள தேடி வரும். மீனாட்சியை நமஸ்காரம் பண்ண மைண்ட் கிளியர் ஆகும். இதுதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அவ உள்ள குருவா உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய டைம் எல்லாம் ஏன்னா சனி வேற வக்கரமா இருக்கா. செமையான டைம் பீரியடு. அழகா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்சஸ். ஓகே. மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க.
அப்பாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் முயல் சொல்லிட்டீங்களா? எஸ், பணம் வர போகுது இல்ல. அப்போ முயல் பார்ப்பீங்க. போன மாசம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 20, 23 தேதியில இருந்தே நல்லா தான் இருக்குப்பா. மிதுனத்துக்கு ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. நெறைய முயல் பார்ப்பீங்க. முயலோட கனெக்ட் ஆவீங்க. ஏதாவது ஒரு ராபிட்ன்ற பேரு, முயல் வரையறது, ஏதோ ஒரு முயல் சம்மந்தப்பட்ட படத்த பார்க்கறது, அதெல்லாம் இந்த தடவ பார்க்கும். அப்படின்னா என்ன? நீங்க முயல் மாரி துள்ளி விளையாடுறதுக்கான நேரம் வரைக்கும் அத பத்தி யோசிக்காதீங்க. உங்க கோல பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. உங்களுக்கு தான் சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்ற நிகழ்வை பிரபஞ்சம் உங்க கண்ணில் காட்டப்போது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.